சட்டமன்றத்தின் நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் சற்று நேரத்தில் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கிறது. மரபுப்படி இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் சட்டப்பேரவை வளாகத்திற்கு ஆளுநர் RN ரவி வருகை தந்திருக்கிறார். சபாநாயகர் அப்பாவும் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு புத்தகத்தை பரிசாக வழங்குகிறார் சபாநாயகர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் சற்று நேரத்தில் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், சட்டப்பேரவை இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. தற்போது ஆளுநர் RN ரவியும் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முதல்வர் MK ஸ்டாலின் வந்துவிட்டாரா? என்ன விவரம் ஸ்டாலின்? ஆனந்தி, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் மரபின் அடிப்படையில ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சரியாக 9:30 மணி அளவில் ஆளுநர் தன்னுடைய உரையை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இப்போது சட்டமன்ற பேரவை வளாகத்தில் வருகின்ற சபாநாயகர் அப்பாவு மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் ஆகியோர் வரவேற்றக்கூடிய அந்த காட்சியில் தான் நம்ம பார்த்திருந்தோம். ஆளுநர் RN ரவிக்கு காவல்துறையினரும் அணிவகுப்பு மரியாதை செலுத்திவிட்டு தற்போது சட்டமன்ற பேரவைக்குள் இதுவரும் சபாநாயகர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையுடைய ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. கடந்த 2 கூட்டத்தொடர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்த இந்த கூட்டத்தொடரும் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் தான் தொடங்க இருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையில் பல்வேறு அம்சங்களை விட்டுவிட்டு உரையை நிகழ்த்திய ஆளுநர் ரவிக்கு அப்போதே கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா தேசிய கீதம் இசைக்கவில்லை என்பதை கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே பாதியிலேயே வெளிநடப்பு செய்த அந்த சம்பவங்கள்லாம் கடந்த ஆண்டு பார்த்திருந்தோம். இதனால கடந்த 2 கூட்டத்தொடரில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் இந்த முறை மரபின் அடிப்படையிலேயே பேரவை நடத்தப்படும் என்று ஏற்கனவே சபாநாயகர் தெரிவித்தார். மரபின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பேரவையுடைய முதல் கூட்டத்தொடர் தேசிய கீதம் வழக்கமாக தமிழ்தாய் வாழ்த்துடன் தான் பேரவை தொடங்கும். ஆனால் ஆளுநர் கடந்த முறை தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலும் அவை மரபின் அடிப்படையிலே தொடங்கப்படும் என்று பேரவை தலைவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த ஒரு சூழல்ல தான் பேரவை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஆளுநர் RN ரவியுடைய செயல்பாடுகள் இந்த முறை எவ்வாறு அமைய போகின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் தான் தற்போது இங்க இருக்கக்கூடிய கலசூழல் இருக்கிறது. ஆனந்தி, ஆளுநர் RN ரவியின் உரையில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸ்டாலின்? ஆனந்தி, அதாவது உரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வழக்கமாக ஆளுநர் உரையாக இருந்தாலுமே கூட தமிழ்நாடு அரசு சார்பில் கூடக்கூடிய உரையை தான் ஆளுநர் அவையில உரையை தாக்கல் செய்வாங்க. பொதுவா ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு, என்னென்ன திட்டங்கள், அந்த திட்டங்களுடைய பயனாளிகள் எவ்வளவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தான் இடம்பெறும். அதே போல முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் எவ்வளவு வந்திருக்கு, தொழிற்சாலைகள் எவ்வளவு தொடங்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்புகள் எவ்வளவு தொடங்கப்பட்டிருக்கு, இது போன்ற பல்வேறு அம்சங்கள் தமிழ்நாடு அரசு தயாரிக்கக்கூடிய உரையை தான் ஆளுநர் தன்னுடைய உரையாக முறை கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டை பொறுத்த 2024 பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களை வந்துட்டு அவர் விடுபட்டு வாசித்த காரணத்தினால்தான் அப்போதே அவருக்கு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு பேரவையிலேயே கொண்டு வந்தது. இந்த ஒரு சூழல்ல தான்
இந்த உரையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்ததா இருந்தாலும் அவர் மாற்றி படிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட அது அவை குறிப்பில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு முறையும் ஆளுநர் மாற்றி படித்தால் கூட அதனை ஆளுநர் உரையாக கருதி முழுமையாக அவை குறிப்பில் ஏற வேண்டும். தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை அவை குறிப்பில் ஏற வேண்டும். அதனால ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இது போன்ற அம்சங்கள் தான் இந்த வாய்ப்பு இருக்கு. அதே போல இன்னும் சில மாதங்கள்ல தமிழகத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. அதற்காக இப்போதைய அரசு இடைக்கால பட்ஜெட்டையும் முன்பாகவே தாக்கல் செய்ய வேண்டியதும் இருக்கிறது. இன்று நடக்கும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்படுமா? இடைக்கால பட்ஜெட்டுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக பிப்ரவரி முதல் அல்லது இரண்டாவது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இன்றைய அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்று ஆளுநர் உரை முடிவடைந்த பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் கூடும். இந்த ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடர்பான கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்ற அது போன்ற விஷயங்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தொடர்ல இடம்பெறும். அதனால இன்றைய கூடக்கூடிய இந்த கூட்டத்தொடர் நாளைய பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடப்பு கூட்டத்தொடர்ல இருந்த சட்டமன்ற உறுப்பினர், சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருடைய மறைவை அடுத்து நாளை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு 3 நாட்கள் இந்த உரை மீதான விவாதம் நடைபெறும். இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2வது வாரத்தில் தான் தாக்கல் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது போன்ற விஷயங்கள் இன்றைய அலுவலக கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு. 2026 தேர்தலையொட்டி கூட்டணி கணக்குகள்லாம் மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தொடர் முழுமையாக எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? அதாவது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பல்வேறு முக்கிய இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் இருக்கக்கூடிய நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றியாக விவாதிப்பதற்கு குரல் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தாலும் கூட செயல்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக அதிமுக, பாஜக போன்ற எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். அதனால அந்த விவகாரம், திருப்பூர் விவகாரமும் இந்த கூட்டத்தொடரில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நெல் கொள்முதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இந்த கூட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக நிதி விஷயங்களை சரியாக கையாளவில்லை என்று எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அந்த நிதி கையாளும் அது தொடர்பாகவும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அது நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை மாற்றி அமைத்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே கடன் அளவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கடன் அளவு கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில நிதி மேலாண்மையில தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கார். அதே போல பிற கட்சிகளும் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வச்சு வராங்க. நிதி மேலாண்மை தொடர்பாக இந்த கூட்டத்தொடர்ல நிச்சயமாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல அந்த உறுதி ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கேட்டிருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பதை அரசு ஊழியர்களுடைய சம்பளத்திலிருந்தே பிடித்தம் செய்து கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கட்சிகள் முன்வைத்திருக்காங்க. இந்த கூட்டத்தொடரில் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பல்வேறு விவகாரங்கள் அதோடு சேர்த்து இந்த விவகாரமும் எதிர்பார்க்கப்படும் என்ற வாய்ப்புகள் இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஸ்டாலின்.